இந்தியா ஏஐ சப்மிட் 2026 ஒரு தேசிய அவமானமாக இந்த சம்பவத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க. கால்காட்டியா யூனிவர்சிட்டி தரப்பில் ரோபோ டாக் அப்படிங்கிற ஒரு ஏஐ டெக்னாலஜியோட ஒரு ரோபோவை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த டெக்னாலஜிக்கு நாங்கள் 350 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இதிலிருந்து அப்படின்னு நேஹா சிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ரோபோ டாக் அப்படிங்கிறது யூனிட்ரி அப்படிங்கிற ஒரு யூனிட்ரி ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சைனா நிறுவனத்திலிருந்து இந்த ரோபோ வந்து வாங்கியிருக்கிறாங்க. 2.25 லட்ச ரூபா அதனுடைய விலை. அதை வாங்கி இவங்க வந்து ஓரியான் அப்படிங்கிற ரீபிராண்டு பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சமூக வலைதளத்தில் அந்த உண்மையை போட்டு உடைக்க, இப்போ அந்த நேஹா சிங் ப்ரொஃபஸர் வந்து இல்லை உங்களுக்கு 6னா எங்களுக்கு அது 9 அப்படிங்கிற மாதிரி உல்ட்டா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இல்லை நாங்கள் உருவாக்கலை, அதை வந்து நாங்கள் ரிசர்ச் பர்பஸ்க்காக வச்சுருக்குறோம் அப்படின்னு அள்ளி விட்டுருக்குறாங்க. அதற்குள்ளாக இன்றைக்கு சைனாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி சைனா ப்ராடக்டை வாங்கி அவர்கள் தயாரித்த மாதிரி அவர்கள் கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் போட்டிருக்கிறாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் ஒன்றிய அமைச்சர் அவர் வந்து இந்த ப்ராடக்டை வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில், எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அந்த பதிவையே நீக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த சப்மிட் அந்த அரங்கத்தையே மாநாடையே விட்டு அந்த ஸ்டாலை காலி பண்ணிவிட்டு வெளியேற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு தேசிய அவமானமாக மாறி இருக்கிறது. இந்த கால்காட்டியா யூனிவர்சிட்டி ஓனர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மிகவும் அணுக்கமானவர்களாக இருக்கிறாங்க. நொய்டா உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேலாக அமைந்திருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி 3000 கோடி சொத்து மதிப்பு வச்சுருக்கிறாங்களாம். ஒரு சாதாரண புத்தக கடையை ஆரம்பித்து பப்ளிகேஷனை மாற்றி இன்றைக்கி இவ்வளோ பெரிய சொத்து மதிப்பாக வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு இன்றைக்கி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர்லேருந்து பல்வேறு ஒன்றிய கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரைக்க பழக்கங்கள் ஏற்பது, அடிக்கடி இவர்களுடைய யூனிவர்சிட்டியில் வந்து விழாக்கள் நடக்கிறதே, இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் இப்போது எழுகிறது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.